லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். விசிகாவில் இருந்து ஆதவ அர்ஜுனா விலகி இருக்கிறாரு. அதாவது தொடர்ந்து அடுத்தடுத்து திமுகக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வந்தாரு. நீக்கப்படுவார்னு பார்க்கக்கூடிய சூழல்ல அவராவே என்னால எந்த விவாதமும் ஆக வேண்டாம், தலைவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்த நான் விரும்பல அப்படின்னு சொல்லி அவராவே விலகிட்டாரு. அவரு தாவேக்கால போய் இணைவாரு அப்படி இப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. இப்ப அதிமுகல போய் இணைய போறாரு அப்படி இப்படின்னு பரவலா ஒரு பேச்சு வருது. அவருடைய விலகலையும் அவருடைய அடுத்த கட்டமாக அவர் அதிமுகல இணைவாரா மாட்டாரா அப்படிங்கிறதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? காலம் கடந்த பிறகு ஞானோதயம் வந்ததை போல ஆதவ அர்ஜுனா பேசுகிறார். குறிப்பாக தலைவருக்கு சங்கடம் வந்துவிடக் கூடாது, அதனால் நான் விலகுகிறேன் என்று சொல்வது உண்மையிலேயே நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைமைக்கு நீங்கள் நம்பகத்தன்மையோடு இருக்கிறீர்களா என்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு ஆதவ அர்ஜுனா தான் பதில் சொல்ல வேண்டும். ஒரு இயக்கத்தில் பணியாற்றுகிற போது அந்த இயக்கத்தில் உள்ளே இருந்து கொண்டு அந்த தலைமைக்கு சங்கடம் வராமல் பணியாற்றுவதுதான் உண்மையான தலைமையை ஏற்றுக்கொண்டவர்களினுடைய வெளிப்பாடாக இருக்க முடியும். ஆனால் ஆதவ அர்ஜுன் என்ன செய்தார்? அண்ணன் திருமா மிக தெளிவாக சொல்கிறார், அவருடைய ஏற்பாட்டில்தான் இந்த நூலாக்கம் என்பது அமைந்தது. எனவே அவரை நான் இந்த நிகழ்வுக்கு செல்லக்கூடாது என்று சொல்வதில் அறம் இல்லை. அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளை நீங்கள் நுட்பமாக பார்க்க வேண்டும். அறம் இல்லை என்கிற காரணத்தால் நான் அவரை அந்த நிகழ்வுக்கு பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி அனுமதித்தேன். ஆனால் அரசியல் பேச வேண்டாம், எந்த விதமான சங்கடப்படுகிற கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டாம் என்று நான் சொன்னேன் என்று அவர் சொன்னார். ஆனால் ஆதவ அர்ஜுனா என்ன பேசினார்? மன்னராட்சி குறித்து பேசினார். எங்கே மன்னராட்சி நடைபெறுகிறது? மன்னராட்சியும் ஒழிக்கப்பட்டு விட்டது, மன்னர் மானியமும் இங்கே ஒழிக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் ஆதவ அர்ஜுனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் திடீரென அரசியலுக்கு வருபவர்கள் ஏதோ ஒரு படத்துக்காக அம்பேத்கர் அவர்களையும் மகாத்மா காந்தியடிகளையும் வீட்டில் வைத்துக் கொண்டு நானும் இவர்களை எல்லாம் படித்திருக்கிறேன் என்று சொல்பவர்களுக்கு இவர்கள் எல்லாம் எத்தகைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் ஆதவ அர்ஜுனா வெளிப்பட்டார். இப்போது திடீரென தலைவருக்கு சங்கடம், இனிமேல அண்ணன் திருமாவுக்கு உங்களால் சங்கடம் வந்துவிட போகிறது. அவருடைய நம்பகத்தன்மைக்கே பேராபத்து வந்தது. அவருடைய அறிக்கை அதைத்தான் சொல்கிறது. இடைக்காலமாக 6 மாதம் நீக்கி அறிவிப்பு வெளியிட்டார் அல்லவா கட்சியினுடைய தலைவர். அந்த அறிக்கையிலே அவர் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார், என்னுடைய நம்பகத்தன்மைக்கே ஆபத்து வருகிற அளவுக்கான இந்த நடவடிக்கை என்பது மிக மோசமான சூழலுக்கு விடுதலை சிறுத்தைகளையும் என்னையும் இட்டு சென்றது என்கிற அவருடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய வழிகளை ஆதவ அர்ஜுனா நிச்சயமாக உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் அண்ணன் திருமா கடந்து வந்திருக்கிற பாதைகள் என்ன என்பது ஆதவ அர்ஜுனாக்கு நிச்சயமாக தெரியாது. வேறு ஒரு விடுதலை சிறுத்தைகளாக இருந்திருந்தால் அந்த வழியினுடைய வேதனையை உள்வாங்கி கொண்டு இயங்க வேண்டும் என்கிற பக்குவத்துக்கு வந்திருப்பார். ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா எந்த திட்டத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் வந்தாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்கிற மனக்குறை அவருக்கு இருந்தது. அண்ணன் திருமா அவர்கள் 6 மாத காலம் இடைநீக்கம் என்று அறிவித்தவுடன் இனிமேல் இந்த கட்சியில் நம்மால் இயங்கிட முடியாது என்கிற முடிவுக்கு ஆதவ அர்ஜுனா வந்தார். அண்ணன் திருமா இப்ப கூட வரல. அவர் இப்போது கூட அவர் ஒரு டிப்ளமேட்டிக்கான நகர்வுகளைத்தான் முன்னெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். எடுத்த எடுப்பிலேயே கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்குகிறேன் என்கிற அறிவிப்பை அவர் வெளியிடவில்லை. அவர் என்ன சொன்னார்? 6 மாத கால இடைநீக்கம் என்று சொன்னார். 6 மாத காலம் ஆதவ அர்ஜுனாவால் பொறுத்திருக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் 6 மாத காலத்துக்குள்ளாக வேறு ஒரு செயல் திட்டத்தோடு இயங்கிட வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. அவரை நாக்பூரிலிருந்து எப்படி அனுப்பினார்களோ அப்படி அவர் பணியாற்ற முடியாத சூழலை அவர் நாக்பூருக்கு ரிப்போர்ட்டாக அனுப்பி இருக்கிறார். வேறு மாற்று திட்டத்துக்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று நாக்பூரில் இருந்து தகவல் வந்திருக்க கூடும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் ஆதவ அர்ஜுன் மற்ற அரசியல்வாதிகளைப் போல, மற்ற அரசியல் கட்சியில் இயங்குபவர்களைப் போல சொந்தமாக இயங்கக்கூடியவர் அல்ல. திடீரென அரசியலுக்கு வந்தவர். நேற்றைக்கு முன்தினம் கூட ஒரு தொலைக்காட்சியிலே அவருடைய நேர்காணலை நான் பார்த்தேன். என்னுடைய தொழிலை எல்லாம் நான் விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்தேன் என்று சொல்கிறார். அந்த தொழிலில் ஈட்டிய முதலீடுகளை எல்லாம் வைத்துக் கொண்டுதானே இவ்வளவு பெரிய புகழின் உச்சத்தை அடைந்தார். அந்த தொழிலுக்கும் எனக்கும் இப்போது சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறார். அதிலிருந்து வருகிற வருவாயில் உப்புக்கல்லை கூட நான் எடுத்து உண்ணவில்லை இப்போது என்று சொல்வதற்கு துணிச்சல் இருக்கிறதா ஆதவ அர்ஜுனாவுக்கு? எனவே
அவர் ஒரு காரியவாதியாகவே வந்தார், ஒரு காரியவாதியாகவே வெளியேறினார். அவருடைய வெளியேற்றமும் விடுதலை சிறுத்தைக்குள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அவருடைய வருகையும் விடுதலை சிறுத்தைக்குள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. மாறாக பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆதவ அர்ஜுனாவுக்கு தானே தவிர விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்ல. அதிமுகவை நோக்கி நீங்கள் நகருங்கள் என்று நாக்பூரில் இருந்து அடுத்த ப்ராஜெக்டோடு அவரை அணுகியிருக்கிறார்கள். எனவே அவர் இப்போது அதிமுக கூடாரத்துக்குள் போவதற்கான வாயிலை தட்டி கொண்டிருக்கிறார் என்றுதான் செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. பேச்சுக்கள் வந்து விசிகாவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது அடிமட்ட தொண்டன் கூட இது ஒரு சரியாதானே பேசுறாரு அப்படின்னு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்றாங்க. அவர் வந்து விலகி இருக்கிறது வந்து விசிகாவுல ஒரு தனி மனித கருத்து சுதந்திரத்துக்கு உரிமை இல்லையா? அது போன்ற கேள்விகள எழுப்புது இல்லையா? அந்த திருமாவளவனுடைய இமேஜ அங்க கேள்வி ஆக்குது இல்லையா இதெல்லாம்? அவர் உள்ளுக்குள் இருந்தபோதுதான் அந்த இமேஜ் கேள்விக்குறியாச்சே தவிர, இப்ப அவருடைய இமேஜ் எந்த விதமான கேள்விக்குறிக்கும் ஆளாக்கப்படல. இன்னொன்று, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பதைப் போல தனிமனித சுதந்திரம் வேறு இயக்கத்தில் இருக்குமா என்று கேட்டால் இல்லை. நானும் ஒரு இயக்கத்தில் பணியாற்றியவன் தான். கருத்து சுதந்திரம் குறித்து பேசியதற்காக அந்த இயக்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டவன் ஆக உங்கள் முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே அரசியல் கட்சிகளில் கருத்து சுதந்திரம் என்பது எத்தகையதாக இருக்கும் என்பதை நன்கு என்னை விட உணர்ந்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஒரு கருத்தை தலைமை சொல்கிற போது அந்த கருத்து எனக்கு உடன்பட்ட கருத்தல்ல, அது நம்முடைய இயக்கத்துக்கும் உடன்பட்ட கருத்தல்ல என்று பேசிய ஒரே காரணத்திற்காக என்னை வெளியேற்றினார்கள். நான் அது குறித்தெல்லாம் இப்போது பேச விரும்பவில்லை. கருத்து சுதந்திரம் இல்லை என்று விசிகாவில் யாராவது சொன்னார் என்று சொன்னால், விசிகாவினுடைய அடிப்படை தன்மை என்பதே என்ன என்று தெரியாமல் இருக்கிறார்கள் என்றுதான் பொருள் கொள்ளப்படும். அண்ணன் திருமா இதுவரை எந்த கட்சியினுடைய நிர்வாகியையாவது நீக்கி நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? தலைமை நிர்வாகி என்று துணை பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர், பொருளாளர் போன்ற பொறுப்புகளில் இருந்த எவரையாவது ஒழுங்கு நடவடிக்கை என்று நீக்கியதாக நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? கீழ்நிலையில் இருக்கிற மாவட்ட தோறும் இருக்கக்கூடிய ஒன்றிய கிளைகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஏதாவது தவறு செய்தால், அவர்கள் பொது வழக்குகளில் ஏதாவது சிக்குண்டு போனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை நான் பார்த்திருக்கிறேன் விடுதலை சிறுத்தைகளில். ஆனால் மேல் மட்டத்தில் யார் மீதாவது அவர் நடவடிக்கை எடுத்தார் என்று நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? வாய்ப்பே கிடையாது. காரணம், அந்த அளவுக்கு கருத்து சுதந்திரத்துக்கு மதிப்பளிக்கக்கூடிய தலைவராக அண்ணன் திருமா எப்போதுமே வெளிப்பட்டிருக்கிறார். இன்னொன்று, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மட்டும்தான் நீங்கள் நினைத்ததையெல்லாம் பேச முடியும். வேறு கட்சியில் இருந்து அப்படி பேச முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து கொண்டுதான் இந்த கட்சி எத்தகைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை பொது வெளியில் பொதுவாகவே பேச முடியும். நீங்கள் வந்து டிவி டிபேட்ல பேசுற விடுதலை சிறுத்தைகளுடைய பிரதிநிதிகளை பாருங்களேன். அவர்களுக்கென்று ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு விடுதலை சிறுத்தைகள் எப்படிப்பட்ட பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுடைய கருத்துக்களின் வாயிலாக தெரிவிப்பார்கள். அதிமுகவில் அது நடக்குமா? திமுக போன்ற பெரிய இயக்கங்கள் அது நடக்குமா? எந்த இயக்கத்திலும் அப்படி நடக்காது சார். எனவே கருத்து சுதந்திரம் இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. இன்னொன்று, விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளேயே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி, அப்படி தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தா இந்நேரம் அண்ணன் திருமாவுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி அந்த கட்சிக்குள்ள வந்திருக்கும். இந்த நடவடிக்கை மேற்கொண்டார்ல, நடவடிக்கை மேற்கொண்டதற்கு பிறகு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினார்களா? ஆதவ அர்ஜுனா பணம் வாங்கி கொண்டுதான் எங்கள் கட்சியில் மேடைகளை அமைத்தார். அவர் ஏதோ செலவு செய்து எங்கள் கட்சியில் மேடை அமைத்ததை போல பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த கட்சியின் சார்பில் ஊடகங்களில் வெளியே வந்து பேசினார்கள். நீங்கள் பார்க்கவில்லையா? பிரதான ஊடகங்களில் எல்லாம் என்ன சொன்னார்கள்? எங்கள் கட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஜனநாயகம் வெல்லும் என்கிற மாநாட்டை அவர் நடத்தி கொடுத்தார். அதற்காகத்தான் எங்கள் கட்சியில் அவருக்கு பொறுப்பு தரப்பட்டது என்று சொல்கிறார்கள். மாநாடு நடத்தியதற்கு ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன பேமெண்ட் கொடுப்போமோ அந்த பேமெண்ட்டை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்க கொடுத்து முடிச்சிட்டோம். எங்களுக்கும் அவருக்கும் கொடுக்கல் வாங்கல் என்பது எதுவுமே கிடையாது. அவர் இந்த கட்சிக்கு ஒரு நயா பைசா கூட இழக்கலன்னு சொல்கிற விடுதலை சிறுத்தைகளின் தோழர்களை நாம பாக்குறோம். இல்ல, ஆதவ அர்ஜுன் நிறைய பொருளை இழந்தார். அவர் நம்ப வைக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டார். அவருடைய குரல் எங்களுடைய குரல் தான் என்று விடுதலை சிறுத்தைகளில் ஒருவராவது நீங்கள் பேசியதை பார்த்திருக்கிறீர்களா? சமூக வலைதளத்திலாவது அந்த மாதிரியான குரல் எங்காவது விடுதலை சிறுத்தைகளில் இருந்து வெளிப்படுகிறதா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். அவர் ஏதோ ஒரு அஜெண்டாவோடு வந்தார். அந்த அஜெண்டாவை இங்க நிறைவேற்ற முடியல. எக்ஸ்போஸ் ஆகி போனார் விடுதலை சிறுத்தையில. தலைவருக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடியை அவர் கொடுக்கிறாரே என்று சொல்லி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்கள் ஒரு அயற்சியான சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள். என்னப்பா இவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்கிறாரு, சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கிறாரு, இதனால தலைவருக்கும் பெரிய நெருக்கடியா இருக்குன்னு சொல்லி ஒரு அயற்சியான மனநிலை அந்த தோழர்களிடத்திலே வந்தது என்பதை
கடந்த 2 மாத காலமாக அரசியல் களத்தில் உணர முடிந்தது. இப்போது தலைவர் நடவடிக்கை எடுத்துட்டாரு. ரைட், அவரே போறாரு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இவர மாதிரி ஆள்லாம் நம்ம கட்சியில வச்சுக்கிட்டு இயங்க முடியாது என்கிற குரல் தான் விசிகாவில் ஒலிக்கிறது. இப்ப ஆதவ அர்ஜுனா அவர்கள் தாவேக்கால இணைவாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதிமுகல போய் இணைய போறாரு அப்படிங்கிற தகவல் தான் அதிக அளவுல பயன்படுது. ஆதவ அர்ஜுனாவுடைய அடுத்த நிலைப்பாடு அதிமுகல போய் இணைவாரா? அத எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவில் ஆதவ அர்ஜுனா இணைந்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், இப்போது யார் வந்தாலும் இணைத்துக் கொள்கிற இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அங்கே புதிய வரவுகள் என்பதே அதிமுகவில் கிடையாது. இருப்பவர்களையும் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. புதியவர்களையும் இயக்கத்துக்கு அழைத்து வர முடியவில்லை என்கிற ஒரு குறை இருக்குல்ல. அதை சரி செய்வதற்கு ஆதவ அர்ஜுன் போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு காட்சிப்படுத்தலை அந்த தொண்டர்களுக்கு ஏற்படுத்தலாம் என்பதால் எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அதிமுகவுக்கு ஆதவ அர்ஜுனா போவதன் மூலமாக அதிமுக எந்த வகையில் பலப்படும்ன்றது இருக்குல்ல. நீங்க தொண்டர் பேஸ்டு உள்ள ஒரு ஆளை கொண்டு போய் கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதிமுக பொது நீரோட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிற இயக்கம் சார். ஜனரஞ்சகமான இயக்கம். அந்த இயக்கத்துக்கென்று ஒரு இயங்கியல் இருக்கிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதா இப்படி பிம்பங்களை பார்த்து ஓடிய தொண்டர்கள் அந்த தொண்டர்கள். ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? ஆதவ அர்ஜுனா குடியிருக்கக்கூடிய தெருவுல அந்த வட்டத்தில சேர்ந்த ஒரு 50 பேர் அவரோட சேர்ந்து வந்து கட்சியில சேருவாங்களா? அப்படிப்பட்ட ஆற்றல் ஏதாவது இருக்கா? மேடைகளில் வசீகரமாக பேசி மக்களிடத்திலே கவரக்கூடிய பேச்சாற்றல் அவரிடத்துல இருக்கா? கொள்கையாளர்களை ஈர்க்கக்கூடிய கொள்கை தெளிவோ அல்லது கொள்கையாளர்களோடு ஒரு தனிப்பட்ட முறையில் நட்பு பாராட்டுகிற போக்கோ அவரிடத்துல இருக்கா? அவர் ஒரு பூர்ஷ்வா மனநிலையில் இருப்பவர். அவர் ஒரு பண்ணையார். அவர் வருவதன் மூலமாக அதிமுகவுக்கு என்ன நிகழ்ந்து விட போகிறது? ஒரு நாள் செய்தியாக மாறி போகும். அதிமுகவில் ஆதவ அர்ஜுனா இணைந்தார்ன்னு. அவர் பெரிய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றாங்க. எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அரசியலுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் மண்ணை கவினார் பீகார்ல. பார்த்திருக்கிறோமா இல்லையா? இப்போ தன்மையில நடந்த தேர்தல்ல இவரால் என்ன ஏற்படுத்தி விட முடியும்? நீங்கள் மன்னராட்சி என்று திமுகவை நோக்கி கல்லெறிந்து விட்டு அதிமுகவுக்கு புனித பிம்பம் கொடுப்பதாக இருந்தால் அதிமுக பேசிய அயோக்கிய அரசியல்கள், அதிமுக செய்திருக்கிற அட்டூழியங்கள், அதிமுகவில் இருக்கக்கூடிய மன்னர்கள் குறித்தெல்லாம் பேசலாமா? ஜெயக்குமாரினுடைய மகன் ஜெயவர்தனன் யாரு? அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டனா? ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மகன் யாரு? அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டனா? இன்றைக்கு சென்னை மாநகராட்சிக்கு அதிமுகவினுடைய குழு தலைவராக இருக்கிறாரு கந்தனுடைய மகன். அவர் யாரு? அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டனா? இப்படி இத்தனை ஆயிரம் கேள்வி இருக்குல்ல. நீங்க இந்த மன்னராட்சியை சொல்லிவிட்டு என்ன முகலாய மன்னர்களிடமிருந்து சோழ பேரரசிடம் போய் சேர்ந்து கொண்டதாகத்தான் கருதப்படும். இது மன்னராட்சி என்று சொன்னால் அதுவும் மன்னராட்சி தான். எனவே இவர்கள் இருவரும் சேர்ந்து கொள்வதால் எந்த பயனும் தமிழ்நாட்டுக்கும் இருக்க போவதில்லை. ஒருவருக்கொருவர் பயனடைய போவதும் இல்லை. இந்த பூஜ்ஜியத்தோடு அந்த பூஜ்ஜியமும் சேர்ந்து 0 + 0 = 0 என்கிற நிலையில் தான் முடிய போகிறது. ஒருபுறம் அதிமுகல அந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதுல ஒரு 16 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஒரு புறத்துல இரட்டை இலை தொடர்பான வழக்க வச்சு அவர முடக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு கருத்து இருந்தாலும், இன்னொரு புறத்துல அதிமுக என்பது தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தனித்து போட்டியிட்டு வெற்றியுற்ற ஒரு கட்சி. அத வந்து எப்பவுமே மறக்கக்கூடாது. கூட்டணி என்பது தேர்தல் காலத்துல நடக்கக்கூடிய விஷயமே தவிர, அதிமுக என்பது ஒரு தனிப்பட்ட இயக்கம். தனித்து போட்டியிட்டே வெற்றி பெறலாம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள அவர் பேசியிருக்கிறாரு. இந்த பொதுக்குழு தீர்மானங்கள், அவருடைய பேச்சு பற்றி உங்களுடைய பார்வை என்ன? வெட்கம், மானம், சூடு, சொரணை இவற்றில் ஏதாவது ஒன்று எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருந்தால் இப்படி தடித்த நாக்கு கொண்டு பச்சை பொய்யை பட்டப்பகலில் பேசுகிற துணிச்சல் எடப்பாடி பழனிசாமிக்கு வராது. நான் சொல்கிற வார்த்தையில் கொஞ்சம் கூடுதலான விமர்சனங்கள் இருப்பதாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. தனித்து போட்டியிட்டு வெற்றி கண்டிருக்கிற இயக்கம் யாருடைய தலைமையில்? அதை பேசுகிற துணிச்சல் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா? 2014 அந்த அம்மையார் சேலஞ்ச் பண்ணி தனித்து போட்டியிட்டார் நாடாளுமன்ற தேர்தலில். வெற்றி வாகையும் சூடினார். தருமபுரியில் அன்புமணி ராமதாசும், கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும் மட்டும்தான் எதிர்த்தரப்பில் இருந்து வெற்றி பெற்றவர்கள். திமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. மீதி இருக்கக்கூடிய 37 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடியது அதிமுக. அன்றைக்கு அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் ஜெயலலிதா. ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்தில் கேட்ட கேள்வி இருக்கிறது அல்லவா, இந்திய துணை கண்டத்தையே திருப்பி பார்க்க வைத்தது. குஜராத் மாடலை காட்டி பாலாறும் தேனாரும் ஓட போகிறது என்று எல்லோரும் விளம்பரம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட மதிமுக, அதன் பொதுச் செயலாளர் வைகோ,
தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ், இவர்களெல்லாம் மோடி வந்தால்தான் இந்தியாவை பாதுகாக்க முடியும் என்று தமிழ்நாட்டுல ஒரு நரேஷன் செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா முழுமைக்கும் மோடி தான் பிரதமராக போகிறார் என்ற குரல் ஒலித்துக் கொண்டிருந்த போது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குரல் சிங்கமென கர்ஜித்தது. அந்த குரல் தான் சொன்னது, மோடியா லேடியா என்பதை நீங்கள் தீர்மானியுங்கள். இப்படி ஒரு நரேஷனை இந்தியா எதிர்பார்க்கல சார். அதை உருவாக்கி தேர்தல் களத்தில் வெற்றி வாகை சூடிய பெருமை ஜெயலலிதாவுக்கு உண்டு. அந்த துணிச்சல் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா? 2016 சட்டமன்ற தேர்தல், கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய முக்குளத்து புலிப்படையினுடைய கருணாஸ், மனிதநேய ஜனநாயக கட்சியின் தமீமுன் அன்சாரி, அதே போன்று கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பில் தனியரசு, கடையநல்லூர்ல ஷேக் தாவூத், அவர் எத்தனையோ லீக்ல அவர் ஒரு லீக்கு. அவரு எல்லாரையும் சேர்த்து உள்ளடக்கி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வைத்து 234 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னம் களம் காணும் என்கிற சூழலை அன்றைக்கு உருவாக்கி மீண்டும் ஒரு வெற்றியை பதிவு செய்தவர் ஜெயலலிதா. அன்னைக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா? சேலத்துல இருந்தவங்களுக்காவது தெரியுமா எடப்பாடி பழனிசாமிய? எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர், இப்படி ஒவ்வொரு பொறுப்புக்கா வந்தார்ல. வந்த பிறகு சந்தித்த தேர்தல்களுடைய நிலைமை என்ன? அதிமுக எத்தனை தொகுதியில டெபாசிட் காலியாகிற நிலைமைக்கு போய் முட்டி பார்த்துட்டு வந்தாங்கங்கிற அரசியல் எல்லாம் பேசலாமா? இன்னொன்று, தேர்தல் காலத்துக்கு தான் கூட்டணினா நீங்க சந்திச்ச எந்த தேர்தல்ல சார் கூட்டணி? உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியினுடைய பேர், ஒரே ஒரு கட்சியினுடைய பேரை சொல்லுங்க. நாங்க அரசியல் பேசுறதையே நிறுத்திடணும் இனிமே. ஏதாவது ஒரு கட்சியினுடைய பேர் சொல்லுங்க. என் கட்சி, என் கூட்டணியில இந்த கட்சி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல எஸ்டிபிஐ கட்சி உங்களுடைய கூட்டணியில் போட்டியிட்டார்கள். இன்னைக்கு எஸ்டிபிஐ கட்சி உங்களுடைய கூட்டணியில இருக்கிறாங்களா? இந்த நீதிபதி விவகாரத்துல எஸ்டிபிஐ கட்சி உங்க விவகாரத்துல வாய் திறக்க முடியாத நிலைமைக்கு இப்போது தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்கிற காட்சியை அரசியல் களத்துல பாக்குறோமா இல்லையா? உங்களுடைய 4 மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்கள் ஏன் அதுல கையெழுத்து போடலன்னு சிறுபான்மை சமூகத்தினுடைய மக்கள் இன்றைக்கு எஸ்டிபிஐ பார்த்து கேட்கலாம். உங்களை கேட்கல. நீங்க இன துரோகிகள் என்பது சிறுபான்மை மக்களுக்கு தெரியும். உங்களோடு கூட்டு வைத்துக் கொண்டிருந்த எஸ்டிபிஐ நோக்கி கல்லெறிகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இன்றைக்கு உங்கள் அருகாமையில் இருப்பதா வேண்டாமா என்கிற முடிவுக்கு ஏற்கனவே வந்திருந்தாலும் இப்போது இந்த விவகாரத்தின் மூலமாக உங்கள் அருகிலேயே வரக்கூடாது என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். அந்த கட்சியும் இல்லை இப்போ உங்களோடு. தேமுதிகன்னு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீங்க போட்டியிட்டீங்க. அந்த கட்சி இன்னைக்கு உங்களோட கூட்டணியில இருக்கா? உங்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்புகிற இடத்தில் இருக்கா? எந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள்? எந்த கட்சி உங்களுடைய கூட்டணியை தொடருவதாக சொல்லி இருக்கிறது? புரட்சி பாரதம்னு ஒரு கட்சி, அந்த கட்சி வேண்டுமானால் கூட்டணியில் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். அது காஞ்சிபுரத்தை தாண்டினா அந்த கட்சிக்கு ஓட்டு கிடையாது, ஆளும் கிடையாது. அப்படிப்பட்ட அமைப்புகள் தான் உங்களோடு இருக்கின்றன. ஆனால் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அமைக்கப்பட்ட கூட்டணியை இன்றைக்கு வரை சிந்தாமல் சிதறாமல் எடுத்து வருகிற ஒரு கூட்டணி நிலைப்பாடு எதிர்த்தரப்புல இருக்க, எவ்வளவு சலசலப்புகள் வந்தாலும் அதற்கெல்லாம் ஆட்படாமல் ஒரு கூட்டணியை நிலைத்தன்மையோடு முதலமைச்சர் வச்சிருக்கிறாரு. அவருடைய கால் தூசுக்காவது சமமான ஒரு கூட்டணியை உங்களால் வடிவமைக்க முடிந்ததா? வெட்கமாக இல்லையா இப்படி பேசுவதற்கு? எடப்பாடி பழனிசாமி எப்போது தலைமை பொறுப்புக்கு வந்தாரோ அப்போதிலிருந்து அதிமுகவினுடைய அஸ்தமனத்துக்கு அகரம் தீட்டப்பட்டு விட்டது. தொடர் வீழ்ச்சிகளை அதிமுக சந்தித்துக் கொண்டே வருகிறது. அந்த கட்சி ஏற்கனவே சவக்குழிக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது. கடைசி ஆணி அறைவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த தொண்டர்களை ஏமாற்றுகிறார். ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அறிக்கை ஒன்று எனக்கு இன்றைக்கும் நன்றாக நினைவுக்கு வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் ஒரு அறிக்கை கொடுத்தாரு சார். தொண்டர்களை தொடர் தோல்விக்கு பழக்கி விடாதீர்கள் பழனிசாமின்னு சொன்னார். அந்த தொண்டர்களை இன்றைக்கு தோல்விக்குத்தானே பழக்கி வைத்திருக்கிறீர்கள். கடைசியாக வெற்றியை அதிமுக கொண்டாடியது எப்போது என்பதாவது நினைவுக்கு இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமிக்கு? எனவே எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்வியை தொண்டர்களுக்கு பரிசளித்து விட்டு மேடையில் வாய்ச்சவடால் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் சொல்வேன். நன்றி தோழர். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.